வரலாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய இங்கே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி 31 பேரும் ஆரண்டு தெரியாது. மற்றது எங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன இடத்துல இவங்க ஓஎம்பி அலுவலகத்தால் அந்த பிரதிநிதி சொன்னவர் 27 பேரை கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த 27 பேர் ஆரண்டு கேட்டால் தெரியாது, நாங்கள் அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன ஓஎம்பி உண்மைத்தன்மை இல்லாத ஓஎம்பி மாற்றிக்கொண்டு எல்லாருக்கும் நிவாரணம் தாரம், வாழ்வாதாரம் தாரம், பிள்ளைங்க பொறுமதி தெரியாம நீங்க கதைச்சு கொண்டு வந்துருக்கீங்க. பிள்ளைங்க பொறுமதி தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுவீங்க. මෙයාලා ප්‍රශ්න අහලා ඉඳිමුකෝ මෙයාලා කියන එක කියන්නේ ஐயா 31 பேரை கண்டுபிடிச்சான்னு சொல்லி இருக்கு. அந்த 31 பேரும் ஆரண்டு தெரியாது. மற்றது எங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு நாங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன இடத்துல இவங்க ஓஎம்பி அலுவலகத்தால அந்த பிரதிநிதி சொன்னவர் 27 பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 27 பேர் ஆரண்டு கேட்டா தெரியாது, நாங்க அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன ஓஎம்பி உண்மைத்தன்மை இல்லாத ஓஎம்பி ஆறு நீங்க ராணுவத்தை காணாம போனோர்னு தேர்றன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நிவாரணம் தாரம், வாழ்வாதாரம் தாரம், இன்றைக்கு கண் பரிசோதனை ஊடகாலமும் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துல கொழும்புல செய்திருக்கிறோம். இன்றைக்கு வட மாகாணத்துல வந்து செய்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும். சொல்லி எங்களை மக்களை ஏமாற்றிக் கொண்டு எல்லாருக்கும் நிவாரணம் தாரம், வாழ்வாதாரம் தாரம், பிள்ளைங்க பொறுமதி தெரியாம நீங்க கதைச்சு கொண்டு வந்துருக்கீங்க. பிள்ளைங்க பொறுமதி தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். தெரிய வைக்கணும். ஆற கண்டுபிடிச்சீங்க, ஆற இவன் என்ன எங்களை ஏமாத்த கூடாது. எங்களை தந்தீங்களா தண்டனை கொடுத்தீங்களா? ஒரு வரையாவது காட்டுங்க, ஒரு வரையாவது காட்டுங்க, ஒரு வரையாவது காட்டுங்க. 2 வரை நாங்க 5 ஃபைல் முதல் கொடுத்தாங்க. அந்த 5 கூப்பிட்டு நீங்க வேலை செய்றீங்க. முதியோர் சொல்லித்தான் கூப்பிட்டு வேலை நடக்குது. எங்க இருக்கு எந்த வலிந்து காணாமல் எந்த நீதி பொறுமையை உருவாக்கி இருக்காங்க. அவங்க வெறும் இழப்பீட்டு அலுவலகத்தை தான் வச்சிருக்காங்க. அந்த இழப்பீட்டு அலுவலகம் மூலமாக நீதி பெற்று தர முடியுமா? ஒரு பிள்ளைங்க பொறுமதி தெரியுமா? இன்றைக்கு இந்த வலி வேதனையோட இவ்வளவு காலமாக இந்த வீதியில திரிகிற மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கு? அதை விட்டுட்டு இழப்பீடு கொடுக்குறேன். வயது முதிர்ந்தவர், காலம் கடந்தவர், 90 ஆண்டு முதியோர் கண்ணாடி கொடுப்பார். அவங்களும் பாதிக்கப்பட்டாங்களானே, அவங்கள உள்ள விடுங்க சார், விடுங்க சார்.
பங்கெடுக்குமாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிள்ளை இங்கே நாசமாக்கப்படுகின்றார்கள். எந்த இடத்தில் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு கண்டுடைப்பு நாடகம் சர்வதேச நிதியை வாங்குவதற்கான நாடகம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கே 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 எல்லாரும் கொண்டு வாங்கோம், எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துவோம். நாங்க வாங்குறோம். அதுக்கு பிறகு தெரியும். அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய ஒப்படைக்கிறோம் போயிட்டோம். கண்டுபிடிச்சு தாங்குவோம். அதுக்கு பிறகு நீங்க கரையுவோம்.